ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி இந்தியன் ஃபுட் அட். நம்ம இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: நம்ம ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், முந்திரி பருப்பு 1 கப்பு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லா பருப்பும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாதாம் பருப்பு 1 கப்பு, பம்ப்கின் சீட்ஸ் 1 கப் அளவுக்கு. நம்ம எல்லா பருப்பு ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் சிம்லேயே இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. சன்ஃப்ளவர் சீட்ஸ் 1 கப் அளவுக்கு. நம்ம எல்லா பருப்பும் ஃப்ரை பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும். வாட்டர் மிலன் சீட்ஸ் 1 கப் அளவுக்கு. எள்ளு 1 கப் அளவுக்கு. ட்ரை கோகோனட் 1 கப் அளவுக்கு. கசகசை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பிஸ்தா. நம்ம இந்த பருப்பு எல்லாமே ரோஸ்ட் பண்ணும்போது பாத்திரம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டேட்ஸ் 1 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கோம். கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது மிக்சியில் போடல, அப்படியே நெய் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுமன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இங்கே இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்கோம். வெல்லம் 1 கப் அளவுக்கு மெல்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்க்கலாம். ரெண்டுமே இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெல்லம் வேண்டான்னா டேட்ஸே கொஞ்சம் அதிகமாக போட்டால் ஸ்வீட் சரியாக போகும். ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஸ்டவ் சிம்லேயே வச்சுட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட டேட்ஸ் எல்லாமே நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் சாஃப்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பாத்திரம் இறக்கிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதெல்லாம் பருப்பு இதில் சேர்க்கலாம். சூடு இருக்கும்போதே எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லட்டு பேக்கரியை விட நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது சூடு இருக்கும்போதே எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே இதே மாதிரி பால் பண்ணி வச்சுக்கலாம். சின்னவங்க பெரியவங்க யாராவது இது ஒரு நாளைக்கு 1-2 சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஹை ப்ரோட்டீன் இருக்கும் இதில். ஹேருக்கு, ஸ்கின்க்கு, பிரெயினுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.